1 பேதுரு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என்னுடைய அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பு அப்படின்னா, வேதம் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். இப்போ நீங்களும் நானும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எது ஆசீர்வாதம்? இந்த உலகத்தில் நம்ம யோசிக்கணும், ஏதோ ஆசீர்வாதம். மெய்யான ஆசீர்வாதம் எதுன்னு பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு கொடுத்தாருல விலை மதிப்பில்லாத ரட்சிப்பு ஆசீர்வாதம். தேவன் கொடுத்தாரு விலை மதிப்பில்லாத சமாதானம் ஆசீர்வாதம். தேவன் கொடுத்தாரு விசேஷித்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஞானம் ஆசீர்வாதம். தேவன் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்தாரு, ஆரோக்கியம், அது ஆசீர்வாதம். தேவன் நமக்கு நல்ல மனைவி கொடுத்தாரு, நல்ல கணவரை கொடுத்தாரு, அது ஆசீர்வாதம். தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தாரு, பிள்ளைகள் ஆசீர்வாதம். இப்போ குடும்பம் ஆசீர்வாதம். எது ஆசீர்வாதம் அப்படின்னா, இவைகளெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய அழைப்பு மறந்துடணும். எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன் அதை நம்ம மறந்துடுறோம். எதற்காக நான் தேவாலயத்துக்கு வரேன் அதை நான் மறந்துடுறேன். எதற்காக வாக்குத்தத்த வசனத்தை நான் கேட்கிறேன் அதை நான் மறந்துடுறேன். எதற்காக பரிசுத்த திருவிருந்தில் நான் பங்கு பெறுகிறேன் அதை நான் மறந்துடுறேன். எதற்காக ஆராதனை, எதற்காக அபிஷேகம், எதற்காக அந்நிய பாஷை, எதற்காக ஐக்கியம், எதற்காக சபை, எதற்காக நான், இதை நாம மறந்துடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய அழைப்பே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. சொல்லுங்க இந்த வார்த்தை, ஆரம்பமே ஆசீர்வாதங்கள். தேவனாலே புதிய ஆரம்பம்.